ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம போர் அப்படின்ற படத்துடைய ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, போர் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டியூவல் ஹீரோ சப்ஜெக்டில் ஒரு படமாகவே இருக்கும். படத்துடைய டைரக்டர் விஜய் நம்பியார். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிரத்னம் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர். ஸோ அவருடைய குருவுடைய அதே டச்சை இந்த படத்துலையும் சூப்பராக செம்மையாக கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம ஆயுத எழுத்து படம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு காலேஜ் பேக்ரவுண்டோட ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒரு கதையை தான் சூப்பராக சொல்லியிருப்பார். ஸோ இதில் அர்ஜுன் தாஸ் வந்து வேறு மாதிரியான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் அவர் வந்து ஒரு டாக்டர் படிக்கிற ஒருத்தராக இருக்கிறாரு. ஸோ அவர் படித்து முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக ரொம்ப நாளாக அந்த காலேஜ்கிட்ட வெயிட் பண்ணி பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு அங்கேயே இருக்கிற ஒருத்தரும், நியூவாக ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுற நம்ம காளிதாஸ் ஜெயராம். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஏற்படுற சண்டைகள், இவங்களுக்கு முன்னாடியே இருந்த பகை எல்லாத்தையும் செமையாக சூப்பராக காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க காலேஜ் பேக்ரவுண்டோட சூப்பராக சண்டைகள்லாம் வைத்து செமையாக எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு சீன்லேயுமே இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் கூட ஒரு 10-20 கேரக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் பேக்ரவுண்ட்லாம் காமிக்கும் போது 100 பேர் 90 பேர் கிட்ட காமிக்கும் போது அதெல்லாம் எடுத்து முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை மிகவும் சூப்பராக செமையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எந்த இடத்துல இவங்களுடைய சண்டை ஆரம்பிக்கிறது அப்படின்னு காமிச்சிருந்தாலுமே எப்போ முடியும் அப்படின்ற ஒரு லேக் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் லைட்டாக இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு லேகாக பார்த்தேன். ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு பார்க்கும்போது தான் கரெக்டாக இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மற்றபடி மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், எல்லாமே தரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ஆக்டிங்கை பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அர்ஜுன் தாஸ் ஒட்டுமொத்த படத்தையுமே தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லலாம். ஒன் மேன் ஷோ காமிச்சிருக்காரு. ஸோ படம் வந்து ஒரு குடும்பத்தோடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் மட்டும் பார்க்க முடியாது. பட் யூத் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட பார்க்குற மாதிரி படம் தான். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறத வச்சு தான் நீங்கள் என்ன மாதிரி அந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்ற ஒரு இது எனக்கு தெரிய வரும். ஸோ உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட்டிங்கில் இருப்பேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.